நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குட்டி செஞ்சு வச்சிருக்காங்க. அம்மா செஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்பவே கோவம் மாதிரி செய்யலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செஞ்சுட்டோம். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு குட்டிக்கு லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட நல்லா சாஃப்டான இட்லி செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியே மூடி வச்சிடலாம், சூடாவே இருக்கட்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சாதம் செஞ்சு வச்சிருக்கேன். நல்லா சூப்பரான சாதங்க, நல்லா உதிரி உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. அடுத்ததா வந்து கீரை குழம்பு செஞ்சிருக்குங்க. இந்த கீரை குழம்பு பாத்தீங்கன்னா அம்மா செஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க அம்மா கீரை குழம்பு செஞ்சா. பாருங்க சூப்பரா பருப்பு போட்டு இன்னைக்கு செஞ்சிருக்குங்க. ஒரு சில டைம்ல வந்து தக்காளி மட்டும் போட்டு செய்வோங்க. தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கீரையும் போட்டு வதக்கி செய்யறது, அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து மைசூர் பருப்பு போட்டு சூப்பரா வந்து கடைஞ்சி வச்சிருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பாருங்க அடுத்ததா வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து சீம்பால்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாயாசம் மாதிரிங்க, பால்கோவா மாதிரி செய்யலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லயே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நல்லா இன்னும் வந்து பால்கோவா மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் வந்து அடுப்புல வச்சு நல்லா வேக வச்சுட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா பால்கோவா மாதிரி வந்துருங்க. எங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லயே வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருக்காங்க. பருப்பு சாம்பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பருப்பு சாம்பார் வந்து செஞ்சு வச்சாச்சு. அடுத்ததா வந்து பாருங்க சட்னி செஞ்சு வச்சிருக்காங்க. வேர்க்கடலை தேங்காய்லாம் போட்டு எப்பயும் செய்யற மாதிரி சட்னி செஞ்சுட்டு தாளிச்சு வச்சுட்டேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த சட்னி வந்து சாப்பிடறதுக்கு. அடுத்ததா நேத்து வச்ச சண்டே ஸ்பெஷலா வந்து நேத்து வச்ச மீன் குழம்பும் இருக்குங்க. இதெல்லாம் தாங்க நான் சமைச்சேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வெந்துகிட்டே இருக்குங்க. கேக் வந்து சீம்பால்ல வந்து அப்படியே நம்ம கேக் மாதிரி செஞ்சிருக்கோம். இப்போ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாதம் போட்டுக்கிறேன். சாதம் போட்டேங்க, இது இருக்கட்டும். எல்லாரோட பாக்ஸ்லயும் இன்னைக்கு சாதம் தான் போட்டு வைக்க போறேன். எல்லாரோட பாக்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதம் தாங்க போட்டு வைக்க போறேன். பொரியல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செய்யலங்க. இன்னைக்கு இதுவே வந்து அதிகமா இருக்கிறதுனால பொரியல் எல்லாம் எதுவும் செய்யலங்க. உங்க வீட்டுல உங்க குட்டீஸ்க்கு நீங்க என்னென்ன சமையல் சமைச்சீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே இன்னைக்கு சாதம் தாங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் செஞ்சிருந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுவே வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்காக தான் வந்து சமைச்சிருக்கேன். சாதம் கீரை குழம்பு. உங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் எது சமைக்கிறேனோ அதை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சமைச்சா வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சாம்பாரும் போட்டுக்க போறேன். எல்லாருக்குமே வந்து கீரை குழம்பு கேட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கீரை குழம்பு தான் வந்து பேக் பண்ணி வைக்க போறேன். எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீரை குழம்பு போட்டுக்கிறாங்க. பாக்ஸ் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சிமிலரா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. பார்த்து எல்லார் பாக்ஸ்லயும் வந்து போட்டு வச்சுக்கிறேன். டக்கு டக்குன்னு போட்டு வச்சுக்கலாம்ப்பா. வெயில் சுள்ளுன்னு வந்து அடிக்குதுங்க. சீக்கிரமா போட்டு வச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம். அவ்வளவுதான்ப்பா. இதெல்லாம் போட்டுட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து என்ன பேக் பண்றேன் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்கலாங்க. இன்னைக்கு வந்து இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட இருக்குங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து போட்டு கொடுக்கலாம். அவங்க சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகட்டும். சீம்பால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. ஸ்நாக்ஸ் பேக் பண்றது அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய். கொஞ்சம் கவனிங்க.